அண்ணா இறந்த பிறகு கருணாநிதி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் என்னானே திமுகவை எப்போ ஊற்றி முடியிருப்பாங்க. அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் மட்டும் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக வராவிட்டால் இந்நேற்ற முன்னேற்ற கழகம் பல இடங்களில் மூடிவிட்டிருப்பார். எப்போ ஊற்றி மூடினாங்களே அண்ணா இறந்த பிறகு திருமணம் தெரியாதா? அண்ணா இறந்த உடனே 69 கருணாநிதி 2 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். 69 to 71 அப்போவே ஊற்றி மூடுறது அவ்வளோ கெட்ட பேர் ஆயிடுச்சு. அப்போவே திமுக மூடுற மாதிரி தான் இருந்தது. அப்போ தான் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் போய் கெஞ்சி எனக்கு எப்படியாச்சும் பிரச்சாரம் பண்ணுங்க, இல்லைன்னா திமுக அழிஞ்சிடணும்னா எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணார். இல்லைன்னா 71 மூடியிருப்பாங்க. அப்புறம் 72 எம்ஜிஆர் வந்தோடனே கட்சி ஆரம்பித்து 73 தான் ஃபஸ்ட்டு மூடினார். திண்டுக்கல் எலெக்ஷன் வந்தோடனே திமுக 3வது இடத்துக்கு போச்சு. அப்போ ஊற்றி மூடினது யார்? அப்போயே மூடியாச்சு. எம்ஜிஆர் மூடினார் 73 திமுக இடைத்தேர்தல், இது திண்டுக்கல் இடைத்தேர்தல். அதுக்கப்புறம் திரும்பி எந்திரிக்கவே முடியலையே. நீங்கள் 76 எம்பி எலெக்ஷன் வந்தது, ஒரு சீட் ஏவிபி ஆசை தம்பிங்கிற ஒரு வட சென்னையில் இழுபறியில் ஜெயித்தார். கொஞ்சம் நெருக்கி ஜெயித்தார், கொஞ்சம் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். 39 தொகுதியிலும் ஜெயித்தாங்க, தோத்தாங்க திமுக. அப்போவே இழுத்து முடியாச்சா? 77 சட்டசபை தேர்தல் வந்தது, அப்பவும் இழுத்து முடியாச்சா? தோற்று போனீங்களே. அதுக்கப்புறம் 80 இந்திரா காந்தியோடு சேர்ந்து என்னென்னதோ பண்ணீங்க, அப்பவும் இழுத்து முடியாச்சா? 84 என்ன ஆயிடுச்சு? எம்ஜிஆர் இப்போ இதுக்கு போனார், உடல்நலம் சரியில்லாமல் புரூக்ளின் அதுக்கு இது அமெரிக்காவுக்கு. அப்போ கருணாநிதி ஒரு எலெக்ஷனில் நிற்கலையே, நின்னா ஜெயிக்க மாட்டோன்னு அப்பவும் இழுத்து முடியாச்சே. 91 வந்து ஜெயலலிதா அவர் இழுத்து முன்னாங்களே. எப்படி இழுத்து முன்னாங்க? 2 சீட்டு வந்தது ராஜீவ்காந்தி கொலை இருக்கும்போது, 2 சீட்டு. கருணாநிதி ஒரு 600 ஓட்டில் துறைமுகத்தில் ஜெயித்தார், இன்னொருத்தர் ஜெயித்தார், எக்மோர்லேயே ஏதோ ஜெயித்தார், பரிதியிடம் எழுதி. அது எல்லாம் 2 சீட் முடியாது, 91 முடியாது. ஆக எம்ஜிஆர் உயிரோடு இருந்த 10 வருடமும் திமுகவை வந்து இழுத்து மூடினாங்க. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த 15 வருஷத்துலேயும் திமுகவை இழுத்து மூடினாங்க. அதனால் இப்போ அதாவது திமுகவுக்காகத்தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களே ஒழிய கருணாநிதிக்காக யாரும் ஓட்டு போடுவது இல்லை. எம்ஜிஆர் மாதிரி கருணாநிதி கட்சியை விட்டு விலகி ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து ஜெயிச்சிருந்தா அப்போ நான் ஒத்துக்குவேன். நீங்கள் சொல்கிறது கருணாநிதி இல்லாமல் இருந்திருந்தால் திராவிட இயக்கம் இழுத்து மூடப்படும். காரணம், அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு என்பது எப்போதும் கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அவங்க அந்த கட்சிக்காக தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சுந்தரமுருகன் சொல்கிறது அப்பட்டமான பொய்.